நான் வந்து ஆரம்பத்தில் எல்லாமே சரியாக படிக்கணும், அதுக்கு பிறகுதான் கதைக்கணும்னு யோசித்தேன். எல்லாருமே அப்படித்தான் யோசிப்போம். ஆனால் பிறகு ஒரு கொஞ்ச நாளையில் நான் யோசித்தேன் என்னன்னு சொன்னால், தலைகீழாக படிப்போம். தலைகீழாண்டா என்ன, மற்ற வளத்தால் படிப்போம். இப்போ நான் ஆரம்பத்தில் சரியாக படிக்கணும்னு யோசித்தது வந்து எனக்கு கதைக்கிறதுக்கு உதவியாக இருக்கேன். அப்போ நான் வந்து அந்த படிக்கிற டெக்னிக்ஸை வந்து மற்ற பக்கமாக மாற்றினேன். அதை எப்படி மாற்றினான்னு சொல்லித்தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். என்னோட கூது ஃபான்ஸே படிக்க விருப்பம்னு சொல்லி சொன்னால் என் மெயில் அட்ரஸுக்கு மெயில் அனுப்புங்க. டெல்ஃப் எக்ஸாமுக்கு உங்களை தயார்படுத்தணுமெண்டா கூடியும் என் மெயில் அட்ரஸுக்கு நீங்கள் மெயில் அனுப்புங்க. வாங்க நான் எப்படி மற்ற பக்கம் படிச்சிடான், தலைகீழாக படிச்சிடான். இப்போ தலைகீழான்னு படிக்கிறேல என் படிக்கிற டெக்னிக்ஸை என்னண்டு நான் மாற்றினான்னு சொல்லப்போம். நானுமே ஆரம்பத்தில் எல்லாம் சரியாக தெரிஞ்சிருக்கணும், கான்ஜுகேஷன் சரியாக தெரிஞ்சிருக்கணும், சொற்கள் சரியாக பாவிக்க தெரிஞ்சிருக்கணும், வசனம் சரியாக அமைக்க தெரிஞ்சிருக்கணும் என்று எல்லாம் சரியாயின பிறகுதான் நான் அதை கதைக்கணுமெண்டு என்னுக்குள்ளே யோசித்து வச்சுருந்தேன். நீங்களுமே யோசிங்க, நீங்கள் சரியாக கதைச்சி நீங்கள் சரியாக எல்லாம் எழுதி படித்து வச்சுட்டு எத்தனை பேர் நீங்கள் வெளியில் போய் கதைக்கிறீங்க? யாருமே அப்படி கதைக்க மாட்டேன். எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும், பதட்டம் இருக்குது, நான் சரியாக சொல்கிறேனாண்டு அந்த யோசனை இருக்குது. நான் என்ன செய்தேனான்னு சொன்னால், அது எல்லாத்தையுமே மூடி வச்சுட்டு முதல் வந்து வெளியில் கதைக்கிறத நான் கதைச்சு பழகினான். வெளியில் கதைக்கிறது வந்து சில வேளை பிழையாக இருந்தாலும் சரி, இல்லை சரியாக இருந்தால் என்னவோ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. பிழை விடுறதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. நான் வந்து கதைச்சு பழகினேன். இந்த டெக்னிக் வந்து எனக்கு 100% உதவியாக இருந்தது. முதல் வந்து வெளியில் கதைச்சு பழகின பிறகு என்ன நானே திருத்தி கொள்ள பழகினேன். திருத்தி கொண்டு திருப்பி அடுத்த தடவை நான் வெளியில் கதைக்க போகும்போது சரியாக கதைக்க பழகினேன். இதுதான் நான் தலைகீழாக படித்த டெக்னிக். ஆரம்பத்தில் இப்போ சரி எல்லாருமே என்ன யோசிப்பீங்க, கொப்பி ஃபுல்லாக எழுதணும், வடிவாக எல்லாம் பாடமாக்கணும், அதுக்கு பிறகு கதைக்கணும். சத்தியமாக சொல்கிறேன், அது உங்களுக்கு சரி வராது. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கதைக்க போகிறீங்கன்னு சொன்னால் முதல் வேலை எழுதுகிற வேலை அல்ல, நீங்கள் வாய் திறந்து கதைச்சு பழகணும். அதுக்கு பிறகு நீங்கள் உங்களை சரி செய்து கொள்ளலாம். இப்படி நான் வெளியில் போய் கதைச்சு பழகிக்க அதிகமாக நான் கேள்விப்பட்டது வந்து சுப்ஜாங்டிவ். நாங்கள் எல்லோரும் இப்போ கட்டாயமாக நான் இதை செய்யணும், நான் அங்கே போகணும், நான் இதை இப்படி தண்டோணுமென்னு சொல்லி நாங்கள் என்ன செய்வோம், je dois aller, je dois faire ça சொல்லி ஏதோ சின்ன சின்ன வசனங்களில் கதைப்பேன். ஆனால் நான் வெளியில் பெருமளவாக கேள்விப்பட்டு என்ற காதில் விழுந்தது வந்து சுப்ஜாங்டிவ். இதுவுமே கதைக்கிறதுக்கு முக்கியமாக தேவை. நீங்கள் வந்து பேசிக்லேருந்து அடுத்த நீவோக்கு போகிறீங்கன்னு சொன்னால் இப்படியான வசனங்கள் வந்து உங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும். நீங்கள் நான் இப்போ சொல்ல போகிற இந்த வாக்கியங்களை வந்து கேட்டுட்டு வெளியிலேயுமே நீங்கள் கதைச்சு பாருங்கள். கூடுதலான பேர் இதை பாவிச்சு தான் கதைப்பின். அப்படியான சுப்ஜாங்டிவ் வசனங்கள் வந்து நான் உங்களுக்கு ஒரு 25 இப்போ நான் சொல்ல போகிறேன். Il faut que tu fasses tes devoirs. Il faut que tu fasses tes devoirs. நீ உன் வீட்டு பாடங்களை செய்ய வேண்டும். Je veux que nous partions tôt. Je veux que nous partions tôt. நாம் சீக்கிரம் புறப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Bien qu'il soit fatigué, il continue. Bien qu'il soit fatigué, il continue. அவன் சோர்வாக இருந்தாலும் தொடர்கிறான். Je doute qu'elle comprenne la situation. Je doute qu'elle comprenne la situation. அவள் நிலைமையை புரிந்து கொள்வாளா என்று எனக்கு சந்தேகம். Il est important que vous veniez à l'heure. Il est important que vous veniez à l'heure. நீங்கள் நேரத்திற்கு வருவது முக்கியம். Pourvu qu'il fasse beau demain. Pourvu qu'il fasse beau demain. நாளை நல்ல வானிலை இருக்க வேண்டும். Je suis content que tu sois ici. Je suis content que tu sois ici. நீ இங்கே இருப்பது எனக்கு மகிழ்ச்சி. Il est possible qu'ils arrivent en retard. Il est possible qu'ils arrivent en retard.
அவர்கள் தாமதமாக வர வாய்ப்பு உள்ளது. Avant que nous sortions, ferme la porte. Avant que nous sortions, ferme la porte. நாம் வெளியே செல்லும் முன் கதவை மூட வேண்டும். Je crains qu'il ne pleut ce soir. Je crains qu'il ne pleut ce soir. இன்று மாலை மழை பெய்யுமோ என்று எனக்கு பயம். Il vaut mieux que tu dises la vérité. Il vaut mieux que tu dises la vérité. நீ உண்மையை சொல்வது நல்லது. Bien que nous ayons peu de temps, continuons. Bien que nous ayons peu de temps, continuons. நமக்கு நேரம் குறைவாக இருந்தாலும் தொடர்வோம். Je ne pense pas qu'il cherche la réponse. Je ne pense pas qu'il cherche la réponse. அவன் பதிலை அறிந்திருப்பான் என்று நான் நினைக்கவில்லை. Il faut que vous preniez le bus. Il faut que vous preniez le bus. நீங்கள் பேருந்தை எடுக்க வேண்டும். Quoi qu'il arrive, je serai là. Quoi qu'il arrive, je serai là. எது நடந்தாலும் நான் அங்கே இருப்பேன். Je souhaite qu'elle réussisse son examen. Je souhaite qu'elle réussisse son examen. அவள் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். À condition que tu fasses attention, tout ira bien. À condition que tu fasses attention, tout ira bien. நீ கவனமாக இருந்தால் எல்லாம் நன்றாக இருக்கும். Je regrette que vous partiez si tôt. Je regrette que vous partiez si tôt. நீங்கள் இவ்வளவு சீக்கிரம் புறப்படுவது வருத்தமாக உள்ளது. Il est dommage qu'il ne puisse pas venir. Il est dommage qu'il ne puisse pas venir. அவன் வர முடியாது வருத்தமானது. Jusqu'à ce que le professeur explique la leçon. Jusqu'à ce que le professeur explique la leçon. ஆசிரியர் பாடத்தை விளக்கும் வரை. Je suis surpris qu'il ait réagi ainsi. Je suis surpris qu'il ait réagi ainsi. அவன் இப்படி செயல்பட்டது எனக்கு ஆச்சரியமாக உள்ளது. Il est nécessaire que nous finissions ce travail. Il est nécessaire que nous finissions ce travail. நாம் இந்த வேலையை முடிக்க வேண்டும். Pour que tu comprennes, je vais répéter. Pour que tu comprennes, je vais répéter. நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் மீண்டும் சொல்வேன். Je doute qu'ils aient assez d'argent. Je doute qu'ils aient assez d'argent. அவர்களிடம் போதுமான பணம் இருக்கிறதா என்று எனக்கு சந்தேகம். Il faut que chacun fasse un effort. Il faut que chacun fasse un effort. ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். இப்படியான வாக்கியங்கள் நாங்கள் சந்தேகப்படுறோம், இல்லை நான் நினைக்கிறேன், இல்லை இதை நாங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் சின்ன சின்ன வசனமாக சொல்கிறத விட இப்படி சுப்ஜோங்டிவ் பாவிச்சு சொன்னோம்னு சொன்னால் நாங்கள் கதைக்கிறது இன்னுமே மிகவும் அழகாகவும் இருக்கும். அதே மாதிரி நாங்கள் ஃப்ளூடிட்டியாக கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் எப்படித்தான் படிச்சுட்டு வெளியே போய் கதைப்போம்னு யோசிச்சா உங்களால் அது நடக்காத விஷயம். முதல் நீங்கள் தலைகளாக படிங்க, முதல் கதைச்சு பழகுங்க. அதுக்கு பிறகு உங்களோட பிழைகளை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தி கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு இந்த வாக்கியங்கள் தெளிவாக விளங்கியிருக்குமென்று நான் நினைக்கிறேன். ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், ஏஐ மூலமாக எப்படி 30 நாளில் ஃப்ரெஞ்சை நாங்கள் படிக்கலாம்னு சொல்லி. அதுக்குரிய லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்டில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள்.